இதனாலதான் உங்க கன்றோட மாடோட வளர்ச்சி வந்து கம்மியா இருக்கு. இது எதனால நான் சொல்றேன். இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கன்றுகள் பிறந்ததுக்கு அப்புறம் கன்றுகள் வயிற்றுல வந்து புழுக்கள் இருக்கும். இந்த புழுக்கள் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா கன்றுக்கு போகக்கூடிய சத்துக்களை வந்து எடுத்துட்டு கன்றுக்கு வந்து சத்துக்கள் போகாம கன்று வந்து எலும்பு தோலுமா இருக்கும். இதனால உங்க கன்றோட முடியும் வந்து நல்லா சுருண்டு சுருண்டு நோய்வாய்ப்பட்ட மாதிரி இருக்கும். இதை வந்து எப்படி குணப்படுத்தலாம்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து நாட்டு மருந்துல குணப்படுத்தலாம். ஆனா இந்த நாட்டு மருந்து பாத்தீங்கன்னா கன்று வந்து சாப்பிடாது. இது வந்து பசுமாடு காளைகளுக்கு வந்து பயன்படுத்தலாம். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா 2 சோத்துக்கத்தாழை எடுத்து 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு கல் உப்பு போட்டு நல்லா அரைச்சி மாடுகளுக்கு வாரத்துக்கு ஒரு முறை கொடுத்துருவாங்க. கீழே ஒரு மருந்து கொடுத்துருக்கோம் பாருங்க, அல்வா மருந்து. இந்த மருந்தை வந்து 10 ml கொடுங்க. எப்பனா மாடு கன்று போட்டு 21 நாள் கன்றுக்கு வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் உங்க கன்று குட்டி வந்து கல்ச்சர் ஏற்படும். அதனால நீங்க பயப்பட வேணாம். மாடுகளுக்கு எதனால குடல் புழு நீக்கம் பண்றோம்னு பாத்தீங்கன்னா சினை பிரச்சனை வந்து வராம இருக்கு. இந்த குடல் புழு பாத்தீங்கன்னா மாடுகளுக்கு வந்து சினை பிரச்சனை வந்து ஏற்படுத்தும். இது வந்து எப்படி தடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா அருகில் உள்ள கால்நடை மருத்துவமனையில இல்லைன்னா மருந்தகத்துல போய் டேப்லெட் மாடோட வயதை சொல்லி டேப்லெட் கேட்டீங்கன்னா தருவாங்க. இந்த டேப்லெட்டை 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி உங்க மாடுகளுக்கு வந்து கொடுக்கணும். அந்த கொடுத்துட்டு வர வாசி உங்க மாடுகள் வயிற்றுல உள்ள குடல் புழு வந்து செத்துரும். இதனால உங்க மாடு வந்து ஆரோக்கியமா இருக்கும், சினை பிரச்சனை வந்து வராது. அது மாதிரி கன்றுக்கும் நீங்க பண்ற வாசி உங்க கன்றோட வளர்ச்சி வந்து அதிகமா இருக்கும். உங்க கன்று வந்து சீக்கிரம் பருவத்துக்கு வர சான்ஸ் உண்டு. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.